வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திரும்பி இருக்கிறார். ஒரு 2 நாள் இருந்தார். ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது இந்த வருகை. மோடி சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி திமுகனாலே ஃபுல்லாக இதுதான், ஒன்றுமே செய்யலை அவங்க தமிழ்நாட்டுக்கு. பாஜக எவ்வளோ செஞ்சுருக்கு தெரியுமா, மத்திய அரசுக்கு நாங்கள் வந்த பிறகு என்னென்ன செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த வருகையை? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டீங்களே. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 2024 பிறகு காணா போய்விடும் அப்படின்லாம் மோடி அவர்கள் பேச லைன் பை லைனாக கேட்கலான் இருந்தேன். அதாவது எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு அல்லது எத்தகைய ஒரு ஆப்சர்வேஷன் பாருங்களேன். அதாவது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அவருக்கு தவறான செய்திகளை கொடுத்து அது அவரை படிக்கிறார். ஏன்னா அவரை டெலிபிராம்டர் எல்லாமே எங்கேயும் பேச முடியாது. அதனால அவர் பேசும்பொழுது இது மாதிரிலாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காணாப்படுன்ற இதெல்லாம் என்ன நேற்று மழையில் முளைச்ச காளானா இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதெல்லாம் அப்படிலாம் அர்த்தமே கிடையாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க அடிக்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க சார். அவங்க அப்படியே ஒத்துமை. நான் உதாரணமா சொல்றேன், இந்த எமர்ஜென்சியின் போது அந்த கட்சிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏராளம். அந்த கட்சியை இருக்குமான்னு எல்லாருமே அப்பதான் உண்மையிலே பயந்தாங்க. உண்மையிலே அந்த கட்சியை அழிச்சுடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அது ஃபீனிக்ஸ் மாதிரி வந்தாச்சு. எத்தனையோ காலமாக அதே மாதிரி 13 வருஷம் ஆட்சிகளே கிடையாது. மறுபடியும் அது துடித்து ஜம்முன்னு வந்துடுது. ஆகவே நீங்க இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க ரொம்ப குறைவாக எடை போட்டீர்கள் என்றால் அது 2024 பிறகு அழிந்து போய்விடும். அவர்கள் ஒண்ணுமே செய்யலைன்னா எப்படி சார் ஒண்ணுமே செய்யாம இந்த தமிழ்நாடு 2வது பொருளாதார வலிமை பெற்ற ஒரு ஸ்டேட்டாக இருக்க முடியும்? ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்பர் 1 இருக்குன்னா அது எப்படி சார் அது? அதே போல எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குதுன்னா எப்படி சார்? இந்தியாவுடைய தனி மனித வருமானம் 1,80,000 இருக்குன்னா கிட்டத்தட்ட 3,20,000 தமிழ்நாட்டினுடைய தனி மனித வருமானம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா 50% தாண்டியாச்சு. இந்தியாவுக்கு 26% தான் இருக்கு. அது 2035 50% கொண்டு வரேன்னு சொல்றாங்க. எந்த பேராமீட்டர் யூ ஆர் பெட்டர் ஆஃப்? மற்ற இடங்கள்லாம் பிரமாதமா இருக்கு, டிஎம்கே ஆளுகின்ற இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? உங்களுடைய ஜிடிபி இந்திய அளவில் இருக்கிறத விட இங்கே அதிகமான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கதான் அதிகமா இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு பேசணுங்கிறதுக்காக நீங்க இங்க மக்கள்கிட்ட போய் பேசினா அதெல்லாம் எடுவிடுமா? இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை பெற்றதுங்கிறது 1000 ரூபா சார். ஒரு ஏழ்மையான பெண்மணிக்கு ஒரு 1000 ரூபா மாசம் கொடுக்கறதுங்கிறது 1,15,000 பேருக்கு கொடுக்குறாங்க மாசம். இது அட்லீஸ்ட் ஒரு 75 லட்சம் பேராவது டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்க. அந்த குடும்பத்துல 2 அல்லது 3 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2,20,000 ஓட்டு டெஃபினட்டா வருது. அவுட் ஆஃப் 6,20,000 ஓட்டா இருக்கட்டும். அதுல 1/3 மேல இவங்களுக்கு இந்த ஒரே ஸ்கீம்னாலே வரும். அதை தாண்டி பல்வேறு ஸ்கீம்ஸ், இலவச பஸ் பாஸ், அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு 1000 ரூபா மாசம் ஹையர் எஜுகேஷனுக்கு. இப்ப மாணவர்களுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அது தவிர காலை சிற்றுண்டி, இது மாதிரிலாம் இவ்வளவுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மக்கள்லாம் மார்க் போட மாட்டாங்களா? பிளஸ்ஸா ஏதோ இதை அழிச்சிருவேன் ஒண்ணுமே இங்க நடக்கவே இல்லை, டெவலப்மெண்ட் இல்லைன்னு சொன்னேன். நீங்க ஒண்ணுமே மெட்ரோ ட்ரெயினுக்கு பணம் கொடுக்காம இருந்தாலும் இவங்க தே ஆர் கோயிங் ஹெட் வித் தி ப்ராஜெக்ட். இங்க மழையினால மக்கள் துன்பப்பட்ட போது 1 பைசா நீங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கெல்லாம் அதையும் தாண்டி இவங்க எல்லாருக்கும் உதவி தான் செய்து கொண்டு 6,000 ரூபா பர் ஃபேமிலி அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மக்கள் நினைக்க மாட்டாங்களே? என்ன பண்ணல, என்ன பண்ணினா என்ன பண்ணாங்க? நீங்க என்ன பண்ணீங்க?
அந்த மழை வந்த போது நம்முடைய பாரத பிரதமர் தூத்துக்குடி வந்து பக்கம் வந்தாரா, சென்னைக்கு வந்தாரா, கேட்கறாங்களோ இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு நானா கேட்கறேன். மக்கள் கஷ்டப்படும் போது கூட இருக்கிறதுங்கிறது யாரு? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி சவடால பேசுறதா மக்கள் ஏத்துப்பாங்களா சார்? அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. பிஜேபி ஒரு என்னத்தையோ எழுதி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம பாரத பிரதமர் படிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். அவருக்கு அதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது. அவர் அதுவும் ஹிந்தியில வேற பேசுறாரு. இந்த தடவை ஸ்வரத்தே கிடையாது. இன்னைக்கு கட்சிகள்லாம் ஒண்ணு அது வரப்போறது, இது வரப்போறது, அவன் வரப்போறான், இவன் வரப்போறான்னு ஒரு புருடா எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில ஒத்தனையும் காணும். சோ அதெல்லாம் வேற. அவர் அந்த அவர் மூஞ்சியில அந்த ஒரு இருக்கக்கூடிய கம்பீரம், தேஜஸ் எல்லாமே இந்த தடவை ரொம்ப குறைவா தான் இருந்தது. நீங்க அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமில்லாத சமாச்சாரத்தை இது அந்த குலசேகர பட்டணத்துல ராக்கெட் லான்ச்சிங் அந்த பேடை அதுக்காக வந்து அடிக்கல் நாட்டுறேன்னு சொன்னான். அதுல அந்த படத்துல ஒரு ராக்கெட் வந்து ரஷ்ய சீன கொடியோட இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் உதவாக்கரமான பேச்சு. ஏதோ ராக்கெட்டை போட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு ஏதோ வேலையை கொடுத்தாங்க, இந்த டிசைன் பண்ற ஆடு என்னத்தையோ தப்பு பண்ணிட்டான், அவ்வளவுதான். ராக்கெட் போடுன்றாங்க, ராக்கெட்டை போட்டான். அவன் வந்து சீனாக்காரன் இருக்கக்கூடிய அந்த பிளாக் இருக்கிற மாதிரி ஒன்று போட்டு விட்டான், சீன நாட்டு பிளாக். அதை இன்னும் வந்து தேச விரோதம் மாதிரி எல்லாம் பேசினேன். என்ன அர்த்தம்? யார் சார் தேச விரோதி? எல்லாத்துக்கும் நீங்க 1962 சீன சண்டை வரும்பொழுது நாங்க வந்து திராவிட நாடு அடைந்தே தீர்வுகள்லாம் விட்டுட்டாங்களே. இந்தியா தான் முக்கியம், அதனால திராவிட நாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 71 இருக்கட்டும், பின்னாடி வந்த பல்வேறு போர்களா இருக்கட்டும், எல்லா நேரத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு ஒத்தாசை செஞ்சிருக்கு, பணத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் எந்த டெசிஷன் எடுத்தாலும் சரி நாங்க உங்களோட உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி கொடுத்துருக்காரா இல்லையா? அதெல்லாம் இந்த பேசுற ஒண்ணும் இல்லாத விஷயத்தான் நீங்க வந்து ஊதி பெருசாக்கி அதெல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும்னு நினைச்சேன். அது வந்து இட் வில் எண்ட் அப் இன் எ ஃபெயிலியர் ஒன்லி. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட 3 மடங்கு அதிகமான நிதியை நாங்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்துள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. உண்மைங்களா சார்? சார், காங்கிரஸ் ஆட்சின்னு எது சார் அது? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க 2004 அல்லது நேரு காலத்துல சொத்து பத்தி சொல்றீங்களே, நேரு காலத்துல போட்ட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? முதல் பட்ஜெட்டு ஒரு 170 கோடியோ இந்தியாக்கே. ஐ எம் டாக்கிங் அபவுட் த பட்ஜெட் ஃபார் த என்டையர் கண்ட்ரி வாஸ் சம்திங் லைக் 180 crores or so. அப்ப நீங்க அதெல்லாம் பத்தி அதை பத்தி என்ன பேசிருக்கோம்? அப்ப இதோ தான் கொடுத்தாங்க, நாங்க அதை விட நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னு பேசுறதுங்க தான். ஆமா, நான் கேட்கறேன், போற வர எல்லா இடத்துக்கும் நீங்க பாட்டுக்கு ஜிஎஸ்டின்னு போட்டு 1,70,000 குறவு இல்லாம மாசம் மாசம் கலெக்ட் பண்றீங்களே. இது என்ன சார் இது? மொத்தம் பிறந்ததுலேருந்து செத்து போற வரைக்கும் எல்லா ஐட்டத்துக்கும் நீங்க வந்து ஜிஎஸ்டி போட்டீங்க. இதுக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரே தேவையில்லை. நீங்களும் நானும் உட்காந்து போட்டோம், இதுக்கு போடு, அதுக்கு போடு, அதுக்கு போடு, இதுக்கு போட்டு வருமானத்தை பெருக்கின்றே போகலாம். அதுல இருந்து ஒரு போர்ஷனை கொடுத்துட்டோம், நான் அவங்க கொடுக்கலையே, நாங்க கொடுத்துட்டோம்னா. ஜிஎஸ்டிங்கிறது நீங்க வந்தப்புறம் தானே வந்தது. அது என்ன, அந்த ரெவென்யூ கலெக்ஷன் இஸ் வெரி ஹை. ஆனால் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல இருக்கும் பொழுது ஒரு 6% மேல கொடுத்துருந்தாங்க, ரைட்டா? ஆனா இப்ப 4% தான் வந்துருது அந்த ஷேரிங் ஆஃப் ரெவென்யூ சொல்றேன். அப்ப நீங்க என்னதான் பெருசா செஞ்சுட்டீங்க? அப்புறம் இந்த கவர்மெண்ட்ல முன்னாடி 70 டாக்ஸஸ் எல்லாம் வந்ததுன்னா அதுல 70 பைசா வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இப்ப வெறும் 29% தான் கொடுக்குறாங்க. முன்னாடி 70 பைசா ₹1 கொடுத்தாங்க, இப்ப 29 பைசா தான் கொடுக்குறாங்க. நீங்க என்ன கொடுத்துட்டீங்க? ஆகவே இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பேசினா இது பேசிட்டே போகலாம். ஏடிக்கு போட்டி அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால இது வந்து நல்ல விதமாக நான் இருப்பதா பார்க்கல சார். இவங்க வந்து விபரீதமான விஷயம். அதாவது இது தாண்டி நான் என்ன சொல்றேன்னு தெரியும், இந்த ராக்கெட்டை பத்தி படம் போட்டதா இருக்கட்டும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல, அதை வச்சுட்டு தேச விரோதம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்னா என்ன சார்? அது அக்கிரமமா இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு மிஸ்டேக் சாப்பிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு மிஸ்டேக் வந்துடுது, தட்ஸ் இட். அதை அப்படியே விட்டுட்டு போறது. அதை வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட கொண்டு போய் அவருக்கு எழுதி கொடுத்து அவர் வந்து டெலிபிராம்டர் மூலமா அதை வந்து தேச விரோதம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற மாதிரி பேசுற அளவுக்கு போறாருன்னா இதெல்லாம் என்னத்தை சிரிக்கிறதா, அழறதா, தலையில நாமளே பட்டார் அடிச்சுக்கிறதானே தெரியல.
என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தமிழ்நாடு வருகை? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் வராது சார். அவருக்கு ஒரு இடத்துல ஒன்று பேசிட்டு இருக்காரு சார். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் எனி எஃபெக்ட் அட் ஆல். நான் ஏன்னா அவருக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னா அவர் பேசுகின்ற பேச்சு, பாணி, உடல் மொழி இதெல்லாமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்லை. இந்த தடவை பார்க்கும்போது ரொம்ப டல்னஸ் தான் இருக்கு. அவருடைய பேசுகின்றதெல்லாம் அந்த அந்த முன்னாடி இருக்கக்கூடிய துடிப்பு அதெல்லாம் இந்த தடவை காணும். என்னடா யாரையும் அழைச்சின்னு வரேன், நாங்க இவங்க வராங்க அவங்க வராங்கன்னா ஒத்தரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு I think he is thoroughly disappointed. Therefore, his speech was also very mediocre. ரொம்ப ஒரு எழுச்சியா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மக்கள்லாம் வந்தாங்க, ரொம்ப க்ரௌடு, பயங்கர க்ரௌடு, மக்கள்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்க மக்கள் எல்லாரும் தான் சார் போடுவாங்க. எங்க போனாலும் இந்த போடத்தான் போடுவாங்க சார். காசு கொடுத்து கூட்டின்னு வந்த கூட்டம் அது. அதெல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. நான் இதை நோண்டி சொல்லலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் தட் மேட்டர். பெரிய கும்பலா வரும், அதெல்லாம் அழிச்சுன்னு வந்து அவங்களுக்கு வந்து பிரியாணி பொட்டலமும் தண்ணியும், நான் சொல்றது வாட்டர், நான் வேற ஒன்றும் சொல்லலை. தண்ணின்னா வாட்டர் கொடுத்து இது மாதிரி சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் அவங்களை அழிச்சுன்னு வராங்க, கொண்டு விடுறாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் யாராவது வந்து இப்ப ஏதோ ஒரு சைகை காமிச்சான்னா உடனே வாழ்க்கைன்னு கத்துறது. இது மாதிரிலாம் எல்லா தேர்தல் சமயத்திலும் எல்லா அரசியல் கட்சி கூட்டங்கள்லையும் இப்படிதான் நடக்கும். அது மாதிரி ஏதாவது இவங்க கூட்டின்னு வந்த கூட்டம் அது, அதில் ஏதோ கத்திட்டு போறாங்க, அவ்வளோதான். நேற்று அந்த கூட்டங்கள்லாம் அந்த அந்த கூட்டணி, பாஜக கூட்டணியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஓபிஎஸ்க்கு அங்கே பிளேஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கே ஓபிஎஸ்ஸை பார்க்க முடியல. ஓபிஎஸ் நேற்று ஈவினிங் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க, எங்களுக்கெல்லாம் அழைப்பு தேவையில்லை, அவங்களாம் விருந்தாளிகளுக்கு தான் அழைப்பு அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ்க்கு அந்த கூட்டணியில் மதிப்பு இருக்கா? வேற ரொம்ப வருத்தமான சமாச்சாரம் திரு ஓபிஎஸ் அவருடைய நிலைமை சார். என்னன்னா எவ்வளவு அவருக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸே இல்லாம போயிடுது பாருங்க. வேற வழியே கிடையாது. நாங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வெளியில வந்து வரக்கூடிய விருந்தாளிகள் தானே பெரிய அளவுக்கு வரவேற்பெல்லாம் கொடுக்கணும், நாங்க உங்களோட ஐக்கியமாயிட்டோம். அப்புறம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஓபிஎஸ் அணிக்காக ஒரு சீட்டு அப்படின்னா அது வந்து பிஜேபியினுடைய அந்த தாமரை சின்னத்தை தான் நீங்க நிற்கணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன கட்சி இருக்கா, தொண்டர்படை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. தனி மனிதர் அவர். அவருக்காக ஒரு குழு இருக்கலாம். அவர் தனி மனிதர்னா அவர்கிட்ட ஒரு சேர்ந்து ஒரு சில பேர் அவரோட கூட இருக்கலாம், ஒரு குழுவாக இருக்கலாம். அதனால எவ்வளவு பெரிய நிலைமையிலேருந்து எவ்வளவு கீழ் விழுந்துட்டாரு பாருங்க. அந்த கட்சியில ஏடிஎம்கேல இருந்த வரைக்கும் இந்த மதிப்பு மரியாதை எல்லாம் போய் இப்ப அவர் வெளியில அனுப்புற அளவுக்கு வந்தாச்சு. இது ரொம்ப அவ்வளவுதான் சார். அவருக்கு இதற்கு மேல ஒரு எதிர்காலமே இருக்காது சார். அவருடைய அரசியல் ரீதியாக அவருடைய சகாப்தம் நிறைவேற்றதாகவே நான் கருதுகிறேன். ரொம்ப நம்பிட்டு இருந்தாருங்களே சார் பாஜகவை. ரொம்ப துளி அளவு கூட விட்டு கொடுக்காம ரொம்ப ஐக்கியமா இருக்க. இப்போ தானே பேசிட்டு இருக்காரு சார். இப்போ தானே பேசுற, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட அவங்களே கூட்டணியில ஓபிஎஸ் கன்சிடர் பண்ணாதப்ப நாங்க அவங்க கூட்டணியில தான் இருக்கிறோம்னு வாண்டடா சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் ஓபிஎஸ்க்கு ஒரு மதிப்பு தரப்படலன்னு நினைக்கிறீங்க? அவர் அவ்வளவுதான் சார். அரசியல்ல உங்களுக்கு பின்னாடி ஆள் எல்லாம் இல்லைன்னு அவ்வளவுதான் சார். அவருக்கு கட்சி கிடையாது, கொடி கிடையாது, அந்த ரெட்டையில கிடையாது, பின்னாடி தொண்டர் பலம் கிடையாது. அப்படின்னு கிடையாதுன்னு இருக்கும்பொழுது அவருக்கு என்ன சார், யாரு சார் அவரை மதிப்பாங்க? அண்டு நேச்சுரலி அது இறுதி அத்தியாயம் அவரை பொறுத்த வரைக்கும், அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும், அவருடைய ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எழுதப்பட்டு விட்டது. அதனால அவருக்கெல்லாம் பெருசால மதிப்பு தர மாட்டாங்க. பாருங்களேன், இன்னைக்கு தேமுதிக, பாமக இவங்களெல்லாம் வந்து எப்படியா இருக்கணும்னு சொல்லிட்டு கடுமையா முயற்சி செஞ்சுட்டு பாஜக இவங்களை பத்தி ஒன்றும் கவலையப்படலை. ஏன்னா இங்கதான் இங்க இருக்காங்களே, வேற எங்க போட போறாங்க? அதே மாதிரி டிடிவி தினகரன் இருக்காரு, அவரும் எங்க போட போறாரு? நம்மளோட தான் இருந்தாகணும். அவங்களுக்கு போக்கடம் கிடையாது. அவங்க டிஎம்கேல போய் சேர முடியுமா? இல்ல மறுபடியும் அதிமுக போய் சேர்ந்தா அவர் தான் இபிஎஸ் முடியவே முடியாது, போங்க துறந்துட்டாரு. ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் மிஸ்டர் ஓபிஎஸ் அண்ட் ஆல்சோ டிடிவி தினகரன். அவங்களுக்கு இன்னும் வேற வழியே கிடையாது. பிஜேபியோட ஓடினா தான் உண்டு. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டின் பிரபல தொலைக்காட்சி புதிய தலைமுறை எடுத்த ஒரு கருத்து கணிப்பு, 2வது இடத்துல பிஜேபி இருக்கு, 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டுருச்சுன்றாங்க. உண்மையா? அது எப்படி பாக்குறீங்க சார்? இதை விட அயோக்கியத்தனமான ஒரு பச்சை அயோக்கியத்தனமான ஒரு கணிப்பு இருக்கவே முடியாது சார். இப்ப வடநாட்டு ஊடகங்கள்லாம் இதைத்தான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. தென்னாட்டுல இவங்க வந்து
அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு புதிய தலைமுறை யாருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் பிஜேபியோட அதனுடைய உரிமையாளர் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுட்டு இருக்காரு. அதுக்காக இந்த அளவு கேவலமாக ஒரு தேர்தல் கணிப்பெல்லாம் வெளியிடுவது என்பது ரொம்ப ரொம்ப தவறான சமாச்சாரம். ஏன்னா அதாவது 53% 38% தான் டிஎம்கே வரும். ஒண்ணு. ரெண்டாவது 3% 18% பிஜேபி போகும். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 17% தான் இருக்கும். இதெல்லாம் என்ன பைத்தியார்த்தனமான ஒரு அசஸ்மெண்டா இருக்கு. என்ன அப்படின்னா பிஜேபி என்ன பெரும் அளவுக்கு வளர்ந்து தானே. இதெல்லாம் வெறும் இந்த ஹைப் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு ஓடும்? இதெல்லாம் எல்லாம் கை கூட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள்னு இந்த சர்வேயை பார்த்து தமிழ்நாடு முழுக்க சிரிக்கிறது. அதனுடைய கிரெடிபிலிட்டி, இப்ப புதிய தலைமுறையுடைய கிரெடிபிலிட்டியே போச்சு இதனால. என்ன இது ஏடிஎம்கேக்கு 2-4 இடம் கிடைக்கலாம், பிஜேபிக்கு 4-6 இடம் கிடைக்கலாம், டிஎம்கேக்கு 29-31 இடம் கிடைக்கலாம். என்ன இது? ஏதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுன்னு பேசுறாங்களா? யார போய் கேட்டாங்க? என்ன பேசிஸ்? ஒண்ணும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அன்னைக்கு இவர் வரான்னு சொல்லிட்டு நம்ம பிரதமரை வராங்கிறதுக்காக, அவரை ப்ளீஸ் பண்றதுக்காக அதுக்கு நாள் இந்த மாதிரி ஒரு சர்வே ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அந்த தொலைக்காட்சியில. என்னுடைய கிரெடிபிலிட்டி என்னவா இருக்கும் சார்? ஒண்ணுமே கிடையாது சார். ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இதை நம்ம புறந்தள்ள வேண்டும். தமிழ் மக்கள் யாரும் இதை பெருசா எடுத்துக்கலைன்னா கூட இந்த அளவுக்கு படும் மோசமாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் கூட விலைக்கு போயிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவ்வளவுதான். பிஜேபி வளரல அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? வளரலன்னு சார், ஏதாவது முன்னாடி 3% 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், அதிகபட்சம் 6% வரைக்கும் வேணா போகலாம். அவங்களுக்கு கூட்டணிக்கு இப்ப இது வரைக்கும் ஆள் கிடையாது. இப்ப சேர்த்துட்டீங்கன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவங்க தான் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள சேர்த்துக்க போறாங்க. மற்றபடி இப்ப தேமுதிக வராங்களான்னு தெரியல. பாமக, தேமுதிக இவங்க 2 பேருமே தங்களுடைய 2026 எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு ஏடிஎம்கேயோட போறதுதான் வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் மோரோவர் ஏடிஎம்கேங்கிறது அவ்வளவு படும் மட்டமான கட்சிகள்லாம் கிடையாது சார். எப்பவுமே இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக அதிமுக இப்படிதான் 2 துருவ அரசியல் தான் இங்க நடக்குது. அண்ட் அதிமுக பொறுத்த வரைக்கும் 20 வர்ஸ்ட் சினாரியோல கூட படுமோசமான நிலைமை கூட 22% ஓட்டுக்கு குறைவாக வராது. அது இட் இஸ் வெல் ஆயில்டு இன்ஜின். சாதாரண மக்கள், சாமானிய மக்களை தொண்டர்களாக கொண்ட ஒரு அற்புதமான இயக்கம் அது. அதுக்கு போய் நீங்க 17% அது பிஜேபி இவங்களை ஓவர்டேக் பண்ணுன்னு அங்க. அதே மாதிரி இந்த ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர், அந்த ஆளு 10% மேல பிஜேபிக்கு ஓட் ஷேர் வந்துடும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு. அவங்க எல்லாம் யாரெல்லாம் தேரால் பெய்டு ஃபெலோஸ், அவங்களாம் தேரால் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பிஜேபி. ஏதோ அரசியல் சாணக்கியத்தனம் இருப்பார், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு பேரெல்லாம் வச்சுட்டு அவங்களாம் தேரால் இன்டைரக்ட்லி பீயிங் பெய்டு பை பிஜேபி. அவர் தானே சொன்னார் இந்த தெலுங்கானால காங்கிரஸும் டிஆர்எஸும் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் நிற்பாங்க, ஏன்னா காங்கிரஸுக்கு ஒன்றும் ஸ்ட்ரென்த்தே கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதை உடைக்கிறதாக நேரா ராகுல் காந்தி அங்க போனார். அதெல்லாம் இல்லை, நாங்க தனியா தான் நிற்கிறோம், எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்ன ஜெயிச்சிட்டாங்களே. ஸோ இதெல்லாம் இவங்களெல்லாம் வேணும்னு இந்த மாதிரிலாம் ஆளெல்லாம் விட்டு ஆழம் பார்க்க விட்டு ஏதாவது கெடுதலை உண்டாக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. டிஎம்கே இஸ் ஆன் அ வெரி வெரி ஸ்ட்ராங் விட்டு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஓட்டு வேணா குறையலாம். சில இடங்கள்ல ரொம்ப டஃப் ஆயிட்டு இருக்கும்னு நானே நம்புறேன். உதாரணமாக வேலூரா இருக்கலாம், இல்ல ராமநாதபுரமா இருக்கலாம். இந்த மாதிரி சில இடங்கள்ல அது மாதிரி சிதம்பரத்துலையும் கூட இருக்குன்னு எனக்கு அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் வருகின்றன. ஸோ அதை தாண்டி ஒன்றும் பெருசா டிஎம்கேக்கு ஒன்றும் பெரிய சவால்லாம் இருப்பதாக நான் பார்க்கவே இல்லை சார். எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் கூட்டணி அமைக்கலையா? அதை எப்படி சார் பாக்குறீங்க? சார் அது வரும் சார். அவர் வந்தாலும் வராட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு 20-22% ஓட்டு இருக்கு சார், டெஃபினட்டா இருக்கு. அதோட இல்லாம நான் சொன்னப்ப எதிர்காலத்தை கருதி 2024 தேர்தலை மனசுல வச்சு கொண்டு பாமகவும் தேமுதிகவும் அவங்களோட தான் செயல் பண்ணுவாங்க நான் நம்புறேன் சார். அப்போ கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணியாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதிமுக அதே ஸ்ட்ராங்கோட தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா. ஏன் சார், என்ன இல்லை
என்ன இல்லைன்னு சொல்றேன். யார் அது வேணும்னு ஏடிஎம்கே இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். தேர் ஆல் ஸ்பெண்ட் ஃபோர்ஸஸ். வெரி சாரி டு சே, பட் தேர் ஆல் ஸ்பெண்ட் ஃபோர்ஸஸ். இன்னைக்கு இபிஎஸ் தான் சார் தானே தலைவர். அவர் பின்னாடி தான் தொண்டர்கள் இருக்காங்க, அவர் பின்னாடி தான் தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பாக தொண்டர்கள் எங்கேயும் போகல சார். அவங்க அதிமுக தொண்டர்கள் வேற கட்சிக்கு போகவே இல்லை. அதுதான் முக்கியம். ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தே அடிமட்ட தொண்டர்கள் தான். அவங்க வேற எங்கேயும் போகவே இல்லை. அவரோட தான் இருக்காங்க, அந்த கட்சியோட தான் இருக்காங்க. ரெட்டைலுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். இனி ஓபிஎஸ் எதிர்காலம் எப்படிதான் சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? He is a spent force, sir. He is a spent force. அவ்வளவுதான். That's all I can say. அவருக்கு எதிர்காலம் ஒண்ணு இருப்பார் தான் எனக்கு தெரியல. ஆனா மறுபடியும் ஏடிஎம்கேயோட சேர்றதுக்கு முயற்சி செய்வாரா அப்படிங்கிறதுலாம் தெரியல. அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவாங்கிறது நமக்கு அந்த மாதிரி இவென்ச்சுவாலிட்டி வந்ததுன்னா என்ன முக்கியத்துவம் அவருக்கு கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் 4 நேரம்லாம் குறித்து சொன்னார். இந்த நாளில் இந்த டைமில் அங்கேருந்து முக்கிய தலைகள்லாம் இங்கே வருவாங்க அப்படின்னாரு. திடீர்னு பார்த்தா அந்த நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்படிதான் சார் சொன்னேன். அன்றைக்கி எல்லா பாவம் எல்லா மைக்கும் அங்கே வச்சுருக்காங்க. ஒரு ஆளை காணும், பேசுறதுக்கு ஆள் கிடையாது, கூட்டின்னு வந்த ஆளும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது இட் வாஸ் பிக் ஃபெயிலியர். இட் வாஸ் வெரி பிக் ஃபெயிலியர். அப்புறம் இனிமே வருவாங்கன்னு இப்போ அதுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஐ திங்க் பீப்புள் ஆர் ஸ்கேட் ஆஃப் பிஜேபி. அதாவது இந்த முக்கியமான தலைவர்கள் யாரும் சேர்றா இருந்தா கூட நம்முடைய எதிர்காலமே போடும் போல இருக்கு அவங்களோட சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்கவுங்க பதுங்கிட்டாங்க சார். எப்படி சார் கணிக்கிறீங்க? செகண்ட் பிளேஸ் யாருக்கு இருக்குன்னு கணிக்கிறீங்க? சிலர் சொல்றாங்க பிஜேபி செகண்ட். இல்ல ஏடிஎம்கே தான் சார். டெஃபினட்டா ஏடிஎம்கே லெட் பை மிஸ்டர் இபிஎஸ். தேர் இஸ் நோ டவுட். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறப்போவது என்பது டிஎம்கே தான், டிஎம்கே அலையன்ஸ் தான். அதுக்கு அடுத்த நிலை வரப்போவது என்பது ஏடிஎம்கே அலையன்ஸ் தான். அதுக்கு ஒரு 6-7% தான் பிஜேபியினுடைய அந்த அலையன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.